ஹலோ கைஸ், ஃபைனலாக வந்து ஹேர் கட் பண்ணியாச்சு. இது முன்னாடி வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது, அது தலை குளித்ததுனாலன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஃபைனலாக ஹேர் கட் பண்ணியாச்சு, பியர்லாம் ட்ரிம் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இது கொஞ்சம் வேறு மாதிரி வீடியோ மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ விஷயம் என்னென்னா, லைக் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு கிராஸ் ரோட்ஸில் இருக்கேன். என்ன சொல்கிறது, இந்த சைடு போகலாமா அந்த சைடு போகலாமான்ற சொல்லிட்டு இப்போ நான் வந்து டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து டெய்லி ஜேர்னலில் என்ட்ரி பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்குதானே தெரியலை. ஓகேவா, நான் ஜேர்னல் என்ட்ரி பண்ணிவிட்டு டோன்ட் புஷ் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே போட்டிருந்தா கூட யூடியூப் புஷ் பண்ணுது. நேற்று வந்து ஏதோ கண்டென்ட்டு மாதிரி ஒரு மாதிரி பேசியிருந்தேன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி, பேஷன் ஃபார் ஒர்க்னு சொல்லிட்டு. அதை புஷ்ஷே பண்ணல, அது வெறும் 9 வியூஸ் தான் போயிருக்கு. இது என்ன லாஜிக்குன்னே தெரியலைங்க. மேபி டோன்ட் புஷ் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்டென்ட் வீடியோவுக்கும் போடணுமா? இல்லை அதுவும் இல்லாமல் இது வந்து நான் எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. இப்போ வந்து பியூர் ப்ளே ஜேர்னல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டோன்னா, நான் வந்து என்ன சொல்கிறது, டெய்லி வந்துட்டு தேவையே இல்லாமல் ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பேன். அதுக்கு நான் பேசுகிறதுக்கு ஆக்சுவலாக எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் ப்ரைவேட்டில் போட்டு வச்சிடலாம். அதுக்கே நான் வந்து பப்ளிக்கில் போடணும். ஸோ அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இல்லை எப்பப்போலாம் கன்டென்ட் இருக்கோ அப்போல்லாம் மட்டும் ஜேர்னல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் பிரச்சனை என்னென்னா, அதுக்கப்புறம் நான் வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி சும்மா ஹாய் நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும். இல்லை கன்டென்ட்டுக்குள்ளேயே இறங்கலான்னு பார்த்தா, கன்டென்ட்னால் யோசிக்கணும், உட்காந்து எழுதணும், அதெல்லாம் பண்ணணும். ஸோ அதுதான் ஆக்சுவலாக தெரியல. ஒரு வேளை இல்லைனா வீக்லி கேடன்ஸ் இல்லை 2 ஒன்ஸ் இன் 2 டேஸ் அப்படிலாம் பண்ணலாமா? அதுவும் புரியலை. இல்லை கன்டென்ட்டாகவே ஃபுல்லாக இறங்கிடலாமா? தெரியலை. இது வந்து ஒரு கிராஸ் ரோட்ஸில் நான் இருக்கேன். எனக்கே ஆக்சுவலாக எதுவும் புரியலை. ப்ளஸ் யோசிக்கிறதுக்கே டைம் இல்லைங்க. அதுதான் பிரச்சனையாக இருக்குது. இந்த மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இப்படி ஸ்டார்ட் ஆகிட்டாலே ஃபுல்லாக வேலையாக மட்டும் இருக்கா, யோசிக்கிறதுக்கே டைம் இருக்க மாட்டேங்குது. மேபி இதுக்கு வந்து சாட்டர்டே, சண்டே தான் யோசித்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுக்கு டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோ யாராவது பார்த்துட்ருந்தீங்கன்னா, ஐ மீன் எனக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் பார்ப்பீங்க. பட் அதான் அவங்க வந்து சொல்லுங்கள், உங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் பதிவை இடுங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ அதுதான் யோசிக்கிறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக ஏதோ ஒன்று யோசிச்சு வச்சுருந்தேன். பட் ஆனால் அது வேணாம். அதான் யோசிச்சு வச்சுருந்தேன்னு சொல்லும் போதே எனக்கு என்னென்னா, இப்போ ஓகே இன்றைக்கி வீடியோ பண்ணணும். இன்றைக்கி வீடியோ போட்டால் யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமே, எதுக்கு நம்ம மாட்டோம் ரேண்ட்டை பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். ஓகே இதை வச்சு இப்படி எழுதலாம். பேசிக்காக வந்து இது அது பேர் என்னது, ஒரு புள்ளி வச்சா அதுலேருந்து அப்படியே கோலம் போட்டுருவாங்கல்ல, அது மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏதாவது ஒரு பாயிண்ட் புடி இன்றைக்கி என்னாச்சு யோசிச்சு. ஆனால் இதுவும் நல்ல ப்ராக்டிஸ் தான். பேசிக்காக ஸ்டோரி டெல்லிங் வந்து டெவலப் ஆகும் இதெல்லாம் பண்ணால். பட் ஸ்டில் அது என்னோடய மெயின் ப்ரையாரிட்டி இல்லை. ஸோ தெரில, கமெண்ட் பண்ணுங்கள். பீஸ் அவுட்.